அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம டூம் ஆஃப் ஃபாலன் காட்ஸ் சீசன் 2 எபிசோட் 18 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம டீன் இருக்கார்ல, அவர்கிட்ட போய் சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி பாத் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறத பற்றி நம்ம என்கொயர் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவர் எவிடன்ஸ் இல்லாமல் இந்த மாதிரிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளில துரத்தி விட்டுருப்பாரு. அதுக்கப்புறமா இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, இன்னொரு டீனை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த லெட்டர்ஸ்லாம் வச்சிருக்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டு ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணியிருப்பாங்களா, அங்கே தான் முடிஞ்சிருக்கும். இப்போது இந்த ஒரு பொண்ணு உள்ளுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது நம்ம ஹீரோ தடுத்துக்கிட்டு இருக்கான். அந்த சமயத்தில் இந்த டீன் இருக்கார்ல, அவர்கிட்ட இருந்து ஒரு அழைப்பு வருது. எப்பா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சீக்கிரம் வந்து ஹாலில் ஒன்று சேருங்க, ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி போகிறாங்க. இப்போ இந்த பிரின்சஸ் பார்க்குறா, என்னடா இப்போ தான் நம்ம குழுவெல்லாம் கண்டுபிடிச்சோம், அந்த ஆளை தேடி போகலான்னு பார்த்தா இங்கே எல்லாரையும் ஒன்று சேர்த்துட்டாங்க, என்ன நடக்குது, ஏதாவது முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் முழிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த சமயத்தில் நம்ம டீன் பேச ஆரம்பிக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஃபாரஸ்ட்டில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இறந்து போனாங்கல்ல, அதை நான் இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். சீக்கிரம் உண்மை அப்படிங்கிறது கண்டிப்பாக வெளியில் வந்துடும். ஸோ உங்கள் சேஃப்டிக்காக நம்ம அகாடமி பார்டரை நான் க்ளோஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, ஷியன்வோ அகாடமின்னு சொல்லிட்டு ஒரு அகாடமி வராங்களாம். அவங்க கூட ஃப்ரெண்ட்லி மேட்ச் அப்படிங்கிறது இருக்கான். இது வந்து 3 நாள் நடக்க போகுது. நார்மலாக எப்படி ஸ்டூடெண்ட்ஸை செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு மேட்ச் வச்சு அதில் ஜெயிக்கிறவங்கள செலக்ட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த வருஷம் நம்ம வித்தியாசமாக செலக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறாப்புல. அங்கே ஒரு சிலை இருக்குது. அந்த ஒரு சிலையை எழுப்பி அந்த சிலைக்கிட்ட சொல்கிறாங்க, இங்கே மாதிரி இங்கே இருக்கிறவங்க எல்லாமே வந்து பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸு, இதிலேருந்து எங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸை செலக்ட் பண்ணி கொடுங்க அப்படின்ன உடனே அந்த சிலையுமே வந்து ஓகேன்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ண ஆரம்பிக்குது. மொத்தமாக 3 பேரை செலக்ட் பண்ணுது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீனியர் ஒருத்தர், அதுக்கப்புறமா நம்ம கைவன், 3வது லாங் ஃபேமிலியை சேர்ந்த ஒரு பொண்ணு. இந்த ஒரு பொண்ணை நீங்கள் வந்து சீசன் 3ல் பார்ப்பீங்க. இந்த லாங் ஊ இருக்கா இல்லையா, அவள் வந்து ரொம்ப டேலண்டடாக. இந்த அகாடமியில் சேரத்துக்கு ஒரு டெஸ்ட் வைப்பாங்கல்ல, அந்த டெஸ்ட்டில் ஒரே அடியில் அந்த ஒரு டீமன் அவள் டிஃபீட் பண்ணிட்டாலாமா. ஸோ அதில் அவள் ரொம்ப ஃபேமஸாக இருக்கா. சரிப்பா செலக்ட் பண்ணி முச்சாச்சு அப்படின்னு பார்த்தா அந்த சிலை இன்னொருத்தரோட பேரை எழுதுதுங்க. இது நம்ம டீனோட வேலை. மனுஷன் தான் அந்த சிலையை கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஹீரோட பேர் அங்கே கோத்து விட்டுட்டுருக்காரு. இவங்கெல்லாம் பார்க்குறாங்க, இவனை எதுக்குடா அந்த சிலை எழுதிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இதில் விஷயம் என்னென்னா, இவங்க செலக்ட் ஆனாங்கல்ல, இவங்க எல்லாருமே அந்த டெப்யூட்டி டீன் கிட்ட போயிட்டு ட்ரைனிங் எடுக்கணுமா. ஸோ அவரை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு இது பெஸ்ட்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான் அந்த ஒரு ஃபேரி கிட்ட, இந்த மாதிரி நீங்கள் போயிட்டு அந்த ஒரு டீன் எங்கே இருக்கார் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. அதே சமயத்தில் நான் இந்த டெப்யூட்டி டீனை வந்து சீக்ரெட்டாக விசாரிக்கிறேன் அப்படிங்கிறான். நம்ம மர்சனரி கேட்குறான், இல்லை அகாடமி தான் க்ளோஸ் பண்ண போகிறாங்களே, நம்ம எப்படி வெளியில் போகிறது அப்படின்னு கேட்குறான். ஆனால் நம்ம பிரின்சஸ் என்ன சொல்கிறா பாருங்க, என்ன பெரிய அகாடமி க்ளோஸ்டு, அந்த செம்பட்ட தலையை மட்டும் இல்லாத வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படிங்கிறா. யாரை தெரியுமா சொல்கிறா, கைவனாக தான் சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைனிங் கிரவுண்டுக்கு போகிறான். அந்த இடத்துல ஏற்கனவே கைவன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவன் போன உடனே கேட்குறான், என்ன தம்பி சண்டை போடணுமா அப்படின்னு கேட்குறான். ஆனால் கைவன் என்ன சொல்கிறான்னா, மாஸ்டரோட ஆர்டர் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோயேன், உன்னை நான் கொன்னே போட்டுருவேன்டா அப்படிங்கிறான். அதான் அவன் கேட்குறான், நீ என்ன கொல்லுவ, ஏண்டா சண்டை போட்டுட்டு இருக்கும்போது உயிருக்கு பயந்து ஓடினவன் தானே நீ எல்லாம் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு நக்கல் பண்ணுறான். அந்த சமயத்தில் அந்த லாங் அந்த பொண்ணு இருக்கால, அவளுமே அந்த இடத்துக்கு வர வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த டீன் என்ன சொல்கிறாரு, ஏதோ அந்த ஸ்டாச்சு உங்களை செலக்ட் பண்ணிடுச்சு அப்படிங்கிறதுக்காக ஜாலியெல்லாம் இருக்கக்கூடாது, முதல்ல நான் வைக்கிற டெஸ்ட்டை பாஸ் பண்ணு, இதிலிருந்து நீ உயிரோட வெளியில் வந்தனா அடுத்ததை பார்ப்போம் அப்படிங்கிறாப்புல மனுஷன். இவன் யோசிக்கிறான், நம்ம ஹீரோ இந்த ஆளை வந்து சமாளிக்கிறது கஷ்டம் போல தெரியுதே அப்படின்னு யோசிக்கிறான். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பு கதவு, அது ஃபுல்லாக கம்பியாக இருக்குது, அது இவனை நோக்கி வந்துக்கிட்டே இருக்குது. அடடா என்னடா இதுன்னு சொல்லிட்டு இவன் வந்து வாய்ட் ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக்கை பயன்படுத்தி வேகமாக போகிறாங்க. எதிர்க்க ஈட்டி எல்லாமே வருது, ஆனால் அதெல்லாம் தாண்டி தாண்டி போய்கிட்டே இருக்கான்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி மற்ற 2 பேருமே ஈஸியாக தானே ப்ரொடெக்ட் பண்ணிட்டு வந்துட்டே இருக்காங்க. உள்ள ஜாம்பியெல்லாம் இருக்குங்க. அந்த சமயத்தில் அந்த ஜாம்பி கிட்ட இருந்து அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை காப்பாத்துறா. இவன் வந்து நன்றி சொல்கிறான். ஆனால் அந்த பொண்ணு என்ன சொல்கிறா, நன்றியெல்லாம் வேணாம், நீ இப்போ ஒரு டெக்னிக் பயன்படுத்தினல அது எனக்கு சொல்லி கொடு அப்படிங்கிறா. இப்போ அந்த இடத்துல ஒரு டிராகன் வந்து அட்டாக் பண்ணுதுங்க. இந்த பொண்ணு ஃபயரை தடுத்துக்கிட்டு இருக்கா. ஆனால் கைவன் இங்கே கூட நம்ம ஹீரோவை தான் வந்து டார்கெட் பண்ணுறான். ஆனால் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், அவனை பிடிச்சி கையோடு இழுத்துக்கிறான். இவனுக்கு 2 பேர் கீழே விழுந்திருக்கிறத பார்த்துட்டு அந்த பொண்ணு கேட்குறா, டேய் 2 பேர் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இல்லை கைவன் கீழே விழுந்துட்டா, நான் காப்பாற்றி விட்டேன் அப்படிங்கிறான். சரி என்னத்தையோ பண்ணி தொலைங்க, முதல்ல இந்த டிராகனை டிஃபீட் பண்ண ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு அவள் ஓடி போய் அடிக்கலான்னு பார்த்தா அந்த ஈட்டி மேலே மாட்டிக்குமா. நம்ம ஹீரோ நல்ல வேலை உள்ளுக்குள்ளே பூந்து ஹெல்ப் பண்ண 2 பேரும் சேர்ந்து அந்த ஒரு டிராகனை டிஃபீட் பண்ணிட்டாங்க. இப்போது இன்னும் கொஞ்சம் உள்ளுக்குள்ளே நடந்து போனால் அங்கே ஒரு டோர் இருக்குங்க. அந்த டோருக்கு 2 பக்கமும் ஏன்ஷியன்ட் கேரக்டர்ஸ் எல்லாம் எழுதியிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமையான ஒரு கேரக்டர்ஸ். இதில் இருக்கிறத நம்ம படித்தோம் அப்படின்னா டோர் வந்து ஓப்பன் ஆகிடும். அதெல்லாம் படிக்காமல் ஸ்ட்ரெயிட்டாக போய் டோரில் கையை வச்சா அது வந்து டெத் டோராக மாறிடும். கைவனுக்கு அவனோட மாஸ்டர் இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ அவனுக்கு வந்து படிக்க தெரியும். இவனோட எண்ணம் என்னன்னா, நம்ம ஹீரோக்கும் அந்த பொண்ணுக்கும் படிக்க தெரியாது, அவங்க என்ன பண்ணுறாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோவுக்கு இதெல்லாம் நல்லாவே படிக்க தெரியும். நம்ம ஹீரோவும் பார்க்குறான், ரைட்டு இந்த
ஆள் என்ன பழைய கேரக்டர்ஸில் எழுதியிருக்கான். ஸோ பேசிக்காக அவங்கள பொறுத்த வரைக்கும் இவனுக்கு வந்து படிக்க தெரியாது. இவனுக்கு படிக்க தெரியும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா ஃபியூச்சரில் எதனா பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த பொண்ணு பார்க்குறா, என்னடா 2 பேரும் நின்றுட்டு இருக்கீங்க, கதவு தானே, வா போய் திறக்கலாம், இல்லை ஏதாவது ட்ராப் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அந்த கைவனு சேச்சே அது வெறும் டோர் தானே, என்ன ட்ராப் இருக்க போகுது அப்படிங்கிறான். சரி நான் போய் திறக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது 2 பேரும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்டுறானுங்க. ஆனால் அதுக்குள்ளேயே அந்த ஒரு பொண்ணு என்ன பண்ணுறா, அந்த டோர் ஹேண்டில் ஆட்ட அதுக்குள்ளே இருந்து பயங்கரமான ஒரு பீஸ்ட் வெளியில் வந்து இவங்களை அட்டாக் பண்ணுமா. இவங்க 3 பேருமே அந்த ஒரு பீஸ்ட் கிட்ட சண்டை போடுறாங்க. ஆனால் எந்த ஒரு வெப்பன் அட்டாக்குமே அதுக்கிட்ட வேலை செய்ய மாட்டேதுங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த ஜல்லிக்கட்டு காலம் மேலே எவனா ஏறி உட்காந்தா என்ன ஆகும், அந்த மாதிரி நிலைமை தான் அவனுக்கு அங்கே. அவனாலையும் சமாளிக்க முடியல. கடைசியாக நம்ம கைவன் அந்த ஒரு பீஸ்ட் வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டாராமா. ஒன்றும் தேங்க்ஸ் எல்லாம் தேவையில்லைங்க அப்படிங்கிறாரு. ஆனால் அந்த பீஸ்ட் அதெல்லாம் உடச்சிக்கிட்டு வெளியில் வருதுங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவன் என்ன பண்ணுறான், ஹோய் போ இருக்கு இல்லையா, அதை எடுத்து அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த ஒரு பீஸ்ட் கத்துது பாருங்க. இவங்களால தாக்கு பிடிக்க முடியல. இவங்க சோலியாக அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்குது, காதை முடிக்கிறாங்க. இப்போ கூட கைவன் என்ன பண்ணுறான், நம்ம ஹீரோ இருக்கான்ல அவனை தான் வந்து டார்கெட் பண்ணுறான். ஆனால் நம்ம ஹீரோ அந்த அட்டாக்கை கைவன் மேலேயே திருப்பி விட இப்போ அந்த பீஸ்ட்டுமே கைவன் பக்கம் திரும்பி போச்சு. அவனுக்கு வேறு வழி இல்லாமல் அந்த ஒரு மந்த்ராவை அவன் வந்து படிச்சிடுறான். ஸோ அந்த பீஸ்ட் மறுபடியும் கதவுல போய் அடைஞ்சு கதவு வந்து ஓப்பன் ஆயிடுச்சுங்க. நம்ம ஹீரோ பார்க்குறான், ரொம்ப சர்க்காஸ்டிக்காக சொல்கிறான், அப்போ கைவனுக்கு வந்து டோர் ஓப்பனிங் மந்த்ரா நல்லா தெரிஞ்சிருக்குல்ல அப்படிங்கிறான். அந்த பொண்ணும் பார்க்குறா, ஏன்டா உனக்கு தான் மந்த்ரா தெரிஞ்சிருக்குல்ல, எதுக்குடா தேவையில்லாமல் வம்பு பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறா. இப்போ டீனுமே அங்கே வந்துடுறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, யாரும் சாகலையா, சரி வாங்க வந்து உட்காருங்க, பாடத்தை ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறாரு. ஆட கல் நெஞ்சக்காரா, அந்த மனுஷன் உட்காந்து இஷ்டத்துக்கு கல்டிவேட்டர்ஸு ஈஸ்டர்னு வெஸ்டர்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோ தூங்காத குறை. இவங்க சண்டை போட போகிறாங்க இல்லையா, அந்த ஒரு அகாடமியில் ஒருத்த மேலே நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அவன் பார்த்தீங்கன்னா இந்த வெஸ்டர்ன் மார்ஷல் ஆர்ட்ஸ் ஈஸ்டர்ன் மார்ஷல் ஆர்ட்ஸ் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி வச்சுருக்கானாமா, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பானா. நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்கான். ஆக்சுவலாக இப்போது ஒரு நாள் தான் ஆயிருக்கு, என்னடா ஒரு நாள் ட்ரைனிங்கே உடம்பெல்லாம் வலிக்குது அப்படின்னு புலம்பிக்கிட்டே வெளில போகிறாங்க. நம்ம ஹீரோ பார்க்குறான், டேய் நான் ரொம்ப நேரமாக அடக்கிட்டு இருக்கேன், நீங்கள் போங்கடா நான் அப்புறம் வரேன் அப்படிங்கிறான். இப்போது இவன் என்ன பண்ணுறான், அந்த இருட்டில் போய் என்கொயர் பண்ணலாம், நம்ம வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அங்கே ஏகப்பட்ட காவலாளிகள்லாம் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் சார் உள்ளுக்குள்ளே போகிறாருன்னு வச்சுக்கோங்க, இப்போ எந்த பக்கம் போகிறதுனே தெரியல அவனுக்கு, எல்லா பாதையும் ஒரே மாதிரி இருக்குது. அந்த சமயத்தில் இதுக்கு முன்னாடி ஒரு கிறிஸ்டல் அவன் அப்சர்வ் பண்ணாலையா அந்த ஒரு பொண்ணோட ஸ்டாஃப்ல இருந்து, அந்த கிறிஸ்டல் என்ன பண்ணுது, இவனுக்கு வழி காட்டுது. ஏன்னா அந்த கிறிஸ்டல் வந்து இந்த ஒரு டீன் தான் கொடுத்தாரு போல. அந்த ஒரு கிறிஸ்டலை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அவரோட வீட்டுக்கு போய் சேர்றாங்க. உள்ளுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு பெரிய பீஸ்ட்டு, அது ஒரு பெரிய எறும்பு, அது காவல் காத்துக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு டோர் மட்டும் இருக்குங்க. அந்த டோர்லேருந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஆரா அப்படிங்கிறத இவனால் ஃபீல் பண்ண முடியுது. இவனே யோசிக்கிறான், அடுத்த முறை வரும்போது நம்ம ப்ரிப்பேராக வரணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அந்த டீன் வந்து பின்னாடி கையை வைப்பாரா, சென்னான் இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. அரண்டு போகிறான் அவன். ஐயோ டீன், நல்ல வேலை நீங்கள் வந்துட்டீங்களா, நான் வந்து இந்த இடத்துல தொலைஞ்சு போயிட்டாங்க, வழியே எனக்கு தெரியல, ரொம்ப நேரமாக ரெஸ்ட் ரூம் தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன், எந்த பக்கம் போகிறதுனே தெரியல, நல்ல வேலை ஹெல்ப் பண்ணி நீங்கள் வந்தீங்க அப்படிங்கிறான். அந்த மனுஷன் பார்த்துக்கிட்டே இருக்கான். இப்போது 2 எறும்பு வருது. இவனை வந்து அப்படியே மோப்பம் பிடிக்கிற மாதிரி பிடிச்சிட்டு போயிடுச்சு. மனுஷன் என்ன சொல்கிறாரு, ஃபர்ஸ்ட் டைம் வழி தெரியாமல் போகிறதெல்லாம் சகஜம் தான் தம்பி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ வா நான் வெளில கூட்டு போகிறேன் அப்படின்னு கூப்பிட்டு போகிறாரு. அப்படியே போகும்போது என்ன சொல்கிறாரு, என் வீட்டை சுற்றி level 4 level 5 பீஸ்ட் எல்லாம் இருக்குது, ஜாக்கிரதையாரு இல்லை அடிபட்டுரும் அப்படிங்கிறாரு. இப்போது சென்னானுக்கு என்ன யோசனைனா, இன்னொரு டீம் போச்சுல அந்த ஒரு டீனை பற்றி விசாரிக்கிறதுக்கு, அவங்க என்ன ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ இங்கே தான் இந்த ஒரு எபிசோட் முடியுது. நம்ம அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.